ஹலோ தங்கங்களே, எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கங்கள். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மும்முக்கு இது ஒண்ணு பண்ணி கொடுத்துட்டோம்னா அவ்வளோ பிடிக்கும். வேற ஒன்றும் இல்ல, ஜவ்வரிசி வத்தல் தான். பார்த்துக்கலாமா? வத்தல் பண்றதுக்கு 1 கிலோ ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதுல நம்ம தேவையான அளவு தண்ணி இல்ல, நிறைய தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா நல்லா ஊறி மேல மிதந்து புஷ்ஷுன்னு வரும். நல்லா நம்ம இன்னைக்கு ஃபுல்லா இதுவே ஊறட்டும், மூடி எடுத்து வைக்க போறோம். நாளைக்கு காலையில ஏர்லி மார்னிங் எடுத்து தான் இது கிண்ட போறோம். அடுத்து வச்சு நம்ம நேற்று இதுல ஊற வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து அப்படியே பெரிய பாத்திரத்துக்கு நம்ம மாத்திக்கிட்டோம். பெரிய பாத்திரத்துக்கு ஏன் மாத்திக்கிட்டோம்னா, அந்த பால் மாதிரி இருக்க அந்த ஜவ்வரிசி வந்து கண்ணாடி மாதிரி ஆய் வெந்து வரணும். அது வேகல அங்கங்க முழிச்சிட்டு இருந்தது வை, வத்தல் நம்ம பொரிக்கும் போது கல்லு கடிக்கிற மாதிரி இருக்கும். இது சூடு ஏற 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 என்ன ஆகும், ஜெல்லு மாதிரி வரும். இப்ப நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் ஒரு 15 பச்சை மிளகாய் போட்டுக்கோ. நம்ம இந்த பச்சை மிளகாவை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு அதுல சேர்க்க போறோம். பச்சை மிளகா ஃபுல்லாக கலந்துக்கலாம். அது கை வைக்க வேண்டாம், கை எரியும். எனக்கு பச்சை மிளகா காரம் தொண்டையில் ஏறிடுச்சு. இப்போ அதுக்கு நல்ல ஒரு குட்டி பவுல் நிறைய ஜீரகம் போட்டுக்கிறோம். அதுக்கு தேவையான பெருங்காயம், அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் இப்ப போடணும். கலந்து வரும்போது உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்குவோம். நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஆச்சு. அதாவது வெந்து வருது, அங்கங்கதான் ஒயிட் இருக்கு. வேர்வை சிந்தி நான் வத்தல் பண்ற மக்களை, வெயில் வரத்துக்குள்ள அங்க போய் போட முடியும். இல்லைன்னா வத்தல் காயறதை விட நம்ம காஞ்சு போயிடுவோம். வத்தல் காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூடு நல்லா ஆறிடுச்சு, வெயிலும் நல்லா வந்துருச்சு. நம்ம அழகா குட்டி குட்டி தோசை மாதிரி இப்படி ஊத்துறோம். அப்படியே ஊத்திட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இதோ இப்படி ஊத்தும் போது சூப்பரா இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லா வெயில்ல காயட்டும். வத்தல் ரெடி ஆயிட்டு நாளைக்கு நான் பொரிச்சு காமிக்கிறேன். வத்தல் ரெடி. ஜவ்வரிசி வத்தலோட பெனிஃபிட்டே ஒரு நாள் சென்னையில அடிக்கிற வெயிலுக்கு தாராளம் சூப்பரா ஆயிடுச்சு. சக்சஸா அப்படின்றது இப்ப வரும்போது தெரிஞ்சிடும். வத்தல் ட்ரையல் பார்த்தாச்சு, சூப்பரா வந்திருக்கு. நீங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. கருகுருன்னு நல்லா கிறிஸ்பியா. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை தங்கங்களே.